தமிழ் நெஞ்சங்களில் நீங்காத முருகன். தமிழர்கள் எப்பொழுதும் தமிழையும் முருகப்பெருமானையும் பிரித்து பார்ப்பதே இல்லை. முருகன் என்றாலும் தமிழே, தமிழ் என்றாலும் முருகனே. தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஈராறு கைகள், ஆறு முகங்கள், 12 தோள்கள், 18 கண்களாக தோற்றப்படுத்தி வழிபடுபவர்கள் தமிழர்கள். முருகப்பெருமானின் தோள்கள் 12, தமிழ் மொழியில் உயிர் எழுத்துக்கள் 12. முருகனுக்கு 6 முகங்கள். ஒவ்வொரு முகத்திலும் நெற்றிக் கண்ணையும் சேர்த்து. முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பிலிருந்து தோன்றியவர் என்பதால் இவரது முகத்திலும் நெற்றிக்கண் உண்டு. 3 கண்களாக மொத்தம் 18 கண்கள். தமிழில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஆய்த எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆய்த எழுத்தின் 3 புள்ளிகளையும் சேர்த்தால் வேல் வடிவில் அமைந்து இருக்கும். அலகில் தமிழால் உயர் சமர்த்தனே போற்றி என்று அருணகிரிநாதரும், கொழுதமிழ் உணரு முதற் புலமை குகனே என்று திருவிடைக்கழி அவர்களும், முருகர் பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் முருகப்பெருமான் மற்றும் தமிழின் பெருமைகளை சிறப்பித்திருக்கின்றனர். செந்தாமரை மலர் போன்று சிவந்த 12 திருக்கரங்கள், கருணை பூத்த 12 கண்கள், புன்முறுவல் சிரிப்பு, பௌர்ணமி அன்று ஒளிவீசும் முழுமதி போன்று விளங்கும் அழகிய ஆறுமுகங்கள், பவள செவ்வாய் உதடுகள், கையில் வேலுடன் கூடிய கம்பீர தோற்றம் என மொத்த அழகையும் ஒரு சேர தன்னிடம் கொண்ட பேரழகன் முருகப்பெருமான். பல 1000 கோடி அழகர்கள் அவன் முன் நின்றாலும் குமரனது அழகுக்கு ஈடாக மாட்டார்கள். ஆறுமுகனான குகனை எத்தனை வாழ்த்துக்கள் கூறி துதித்தாலும் அது குறைவே. கண்ணுக்குள் அடங்கா அழகனது திருவுருவும் அவனது அருட்பார்வையையும் தரிசிக்க இயலாதோர் அவன் பெயரை உச்சரித்தாலே அவனை தரிசித்த பலனை பெறுவர். தன் பகைவர்களையும் அழிக்காமல் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்பதையே தனது நோக்கமாக கொண்டவன் முருகப்பெருமான். கடம்பனது 6 முகங்களும் சிவனின் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்ற 5 குணங்களோடு அம்பிகையின் கருணை என்னும் குணத்தையும் சேர்த்து ஈசன் மற்றும் அம்பிகையின் குணங்களை விளக்குவதாக அமைந்துள்ளது. எளியோரது தெய்வமாக விளங்கும் தமிழ்க் கடவுள் முருகனுக்கான வழிபாடு தொன்றுதொட்டே வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. பழந்தமிழர்கள் இறைவனை மலை, காடு, நதி போன்ற இயற்கை அழகு நிறைந்த எல்லாவற்றிலும் கண்டு வணங்கினர். அழகன் என்று கூறினாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான்தான். காரணம், அழகு, இளமை, தெய்வத்தன்மை, இனிமை, மனம், மகிழ்ச்சி என்ற 6 தன்மைகளும் ஒரு சேர உடையவன் முருகப்பெருமான். முருகா என்று ஒருமுறை சொல்ல முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும். அவனை மனமுருகி வணங்க முகுந்தனான விஷ்ணுவின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ருத்ரனான சிவனின் அருள் மற்றும் கமலனான பிரம்மனின் அருளும் ஒரு சேர கிடைக்கும். மலை மற்றும் மலை சார்ந்த குறிஞ்சித்திணைக்கு கடவுளான குறிஞ்சிக்கிழான் முருகனுக்கு உரிய கோயில்கள் பெரும்பாலும் மிகவும் உயர்ந்த இடங்களிலேயே அமைந்துள்ளன. காவடி சுமப்போரின் கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் கந்தனது கையில் உள்ள வேல் அறிவுக்கும் ஞானத்திற்குமான குறியீடாக உருவகப்படுத்தப்படுகின்றது. வேல் உண்டு வினை இல்லை என்னும் கூற்றுக்கிணங்க முருகனுக்கான வழிபாடு மட்டுமல்லாமல் அவனது வேலுக்கான வழிபாடும் மிகவும் சிறப்பானதாகத்தான் விளங்குகின்றது. அவனது உருவாக விளங்கும் வேலை வணங்குவோரது வாழ்வில் வரும் இடர்கள் நீங்கி அவர்கள் வாழ்வு செழிக்கும் என்பது நம்பிக்கை.